பழனி ஆண்கள் கலைக் கல்லூரியில் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாநாட்டினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்க இருக்கிறார். மாநாட்டிற்கான பணியில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் இரவு பகலாக பணியாற்றி வருகின்றனர். இதனால் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திகேயன். கார்த்திகேயன், இன்னும் சற்று நேரத்தில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற இருக்கிறது. ஏற்பாடுகள் குறித்த விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. பழனியில் அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாடு இன்று காலை 8:30 மணி அளவில் துவங்குகிறது. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக மாநாட்டை வாழ்த்துரை வழங்க உள்ளார். அறுபடை வீடுகளின் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் அருள்மிகு பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரியில் அனைத்து உலக முத்தமிழ் மாநாடு இன்று காலை மாநாடு கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. பின்னர் பாத்தீங்கன்னா கைலாலய மலையில் சிவபெருமான், பார்வதி, முருகன், விநாயகர் அமைந்திருப்பது போல அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி அரங்கில் நுழைவாயிலில் 10 அடி அளவிலான வேல் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக அறுபடை வீட்டில் இருக்கும் முருகன் தத்துருமா சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. புகைப்பட கண்காட்சி 3D தொழில்நுட்பத்தில் 100 பேர் அமர்ந்து முருகனின் 6 நிமிட பாடலை சிறப்பு கண்ணாடியில் அணிந்து பார்க்கும் வகையில் திரையரங்கு உள்ளது. அதனைத் தொடர்ந்து விசுவல் ரியாலிட்டி என்று சொல்லக்கூடிய VR காட்சிகள் மூலம் அறுபடை வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் அருகில் இருந்து பார்ப்பது போல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு சென்றால் முருகனின் பக்தி பாடல்கள், ஆன்மீக கதைகள் உள்ள நூலகங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து முருகனின் கதைகள் விளக்கும் வகையில், வரலாற்றை சொல்லும் வகையில் புகைப்படங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக 2வது அரங்கு அருணகிரிநாதர் அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் அமைச்சர்கள் ஐ. பெரியசாமி, சேகர் பாபு, சக்கரபாணி உள்ளிட்ட அமைச்சர்கள், 4 நீதி அரசர்கள், குன்றக்குடி குரு, மகா சன்னதியானம், மதுரை ஆதீனம் உள்ளிட்ட 15 ஆதீனங்கள் கலந்து கொள்கின்றன. அதனைத் தொடர்ந்து முருகன் புகழை சொல்லக்கூடிய கும்மி ஆட்டம், காவடி ஆட்டம், சிறப்பு பட்டிமன்றம், ஆன்மீக சொற்பொழிவு உள்ளிட்ட மாநாட்டு அரங்கில் நடைபெறுகிறது. அதன் பின்பு முன்பதிவு செய்தவர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து நிகழ்ச்சிகள் அனுமதி இலவசம் என மாவட்ட ஆட்சியர் பூங்கொடியை அறிவித்திருந்தார். தொடர்ந்து மாநாட்டை காண வரும் 1,00,000 பேருக்கு மேல் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கு உணவு தயார் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 8:30 மணிக்கு மேல் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் 10:30 மணிக்கு மேல் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாநாட்டை வாழ்த்துரை வழங்க உள்ளார். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.